Hello friends, welcome to KAVISH Cute Kitchen. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னோட லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச லெமன் சாதம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் வந்து எல்லாம் கோயிலுக்கு கிளம்புறோங்க. ஸோ அதனால் எங்கள் ஃபேமிலியில் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் நான் லெமன் சாதம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து சைடிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் தேங்காய் துவையல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மதியானம் சாப்பிட்றதுனால நான் காலையிலேயே செய்கிறேன் அப்படின்னால தேங்காய் துவையல் செய்யாமல் உருளைக்கிழங்கு மட்டும் நான் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறேங்க. இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 6 லெமன் நான் எடுத்திருக்கேங்க. அதாவது 1/2 கிலோ அரிசிக்கு வந்துட்டு நான் 6 லெமன் எடுத்திருக்கேன். இந்த சைஸில் இதில் வந்து 2 டம்ளர் அரிசி நான் ஊற வச்சுருக்கேங்க. ஊற வச்சு அந்த சாப்பாடை வடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த 6 லெமன் வந்துட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அதில் கொட்டை அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நம்ம கிளியர் பண்ணி எடுத்துக்கலாம். கூட இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயம் லைட் வெளிச்சத்தை தெரியாதனால நான் கொஞ்சம் கம்மி பண்ணி காட்டினேன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியான ஒரு ஒர்க்கு. வெளியில் நம்ம கிளம்புறோம் அப்படின்னா லெமன் சாதம் ரொம்ப ஈஸியான ஒர்க்குங்க இது. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அது நல்லெண்ணெய் நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெய் தான் ரொம்ப சுவையாக இருக்குங்க. உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஆயில் தாராளமாக சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு பொரிஞ்சதுக்கு லேசாக செவக்க போகிற முன்னாடி கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு முதல்ல சேர்த்துட்டு கடலைப்பருப்பு சேர்த்தோன்னா சீக்கிரமாக கடலைப்பருப்பு தீஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வரமிளகாய் ஒரு 3 வரமிளகாய் நான் எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாங்க. இந்த ஜூஸை வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் கரையிற மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அது வந்து பொரிஞ்சிட்ருக்கு. இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தோட்டி கொஞ்சம் வெடிக்குங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க, மேலே திரிச்சிடும். நெக்ஸ்ட்டு நம்ம லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். இது உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், நான் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். இப்போ நம்ம சாதம் எடுத்து வச்சுருக்கோம், ஆறட்டும். அந்த சாதத்தில் வந்து நம்ம இதை ஊற்றி கிளறிடலாங்க. சாதம் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த சாதத்தில் வந்து நம்ம கிளற போகிறோம். அதாவது ஃபுல்லாக வந்து ஆறணுன்றது கிடையாது. ஒரு 80% 90% ஆறுச்சுன்னா போதும் சாதம். ஏன்னா நம்ம லெமன் ஊற்றி நம்ம கிளறப்போ சாதம் வந்து விரைச்சிக்கும். ஸோ வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 80% சூட்டில் நீங்கள் கிளறும் போதே 80% ஆறுச்சுன்னா போதும். பாருங்கள், கிளறியாச்சு. சூப்பராக சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரிவிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல ரெசிபியோடு மீண்டும் உங்களிடம் சந்திக்கிறேன். தேங்க்யூ.